பூஜ்யாய ராகவேந்திராய சத்யதர்மரதாய ச பஜதாம் கல்பவ்ருக்ஷாய நமதாம் காமதேனுவே. கிருஷ்ணாய வாசுதேவாய தேவகி நந்தனாய ச நந்தகோபகுமாராய கோவிந்தாய நமோ நமக. ஐந்தாவது வேதம் என்று போற்றப்படும் மகாபாரதத்தில் உள்ளடங்கிய ஒரு அற்புதமான ஒரு விஷயமே ஸ்ரீமத் பகவத்கீதை. இப்போ மூன்றாவது அத்தியாயமான கர்மயோக பார்த்து வருகிறோம். இந்த உலகத்தில் பிறந்திருக்கின்ற ஒவ்வொரு ஆத்மாவுக்கும் ஒவ்வொரு ஜீவனுக்கும் தான் தினசரி செய்ய வேண்டிய கடமைகள் என்று இருக்கின்றன. அது எந்த காரணத்தை கொண்டிட்டும் அந்த கர்மத்திலிருந்து விடுபட முடியுமா அப்படின்னா இல்லை. பார்க்க போனா இந்த கடமை கர்மா செய்தே ஆக வேண்டும் என்கின்ற நிர்பந்தம் எதுவும் பகவானுக்கு இல்லை. இருந்த போதிலும் அவன் தன்னுடைய கடமையிலிருந்து நழுவுகிறானா அப்படின்னு பார்த்தா இல்லை என்றே உண்மை. இந்த உலகம் சரியான நேரத்தில் அழிகிறது. அழிந்த உடனே இந்த உலகத்தை உற்பத்தி செய்ய வேண்டும் என்கின்ற கடமையிலிருந்து இறைவன் என்றுமே நழுவுவதில்லை. அப்போ செய்தே ஆக வேண்டும் என்கின்ற நிர்பந்தம் இல்லாத பகவானே தன்னுடைய கடமையை செய்யும் பொழுது அவனுடைய கருணையினால் பிறந்த நாம் ஒவ்வொருவரும் தர்மத்தின்படி வேதங்கள் கூறியபடி என்னென்ன தர்மங்களை நாம் செய்ய வேண்டுமோ அதை செய்தே ஆக வேண்டும் என்கின்ற ஒரு விஷயத்தை தன்னுடைய சீடனுக்கு வலியுறுத்துவதாக இந்த அத்தியாயம் அமைந்து வருகிறது. மூன்றாவது அத்தியாயத்தில் இதுவரை 23 ஸ்லோகங்களை பார்த்திருக்கும். ஸ்லோகம் 24. உத்சீதேயுர் இமே லோகா ந குர்யாம் கர்மசேதகம் சங்கிருஷ்ய ச கர்த்தாஸ்யாம் உபகன்யாம் இமா பிரஜாஹா. இது 24வது ஸ்லோகம். இப்போ பார்த்தீங்கன்னா, ஒருவேளை நமக்கு என்று விதிக்கப்பட்ட கடமைகளை நாம் செய்யாவிட்டால் இந்த உலகத்தினுடைய இயக்கமே ஸ்தம்பித்து விடும் என்று எச்சரிக்கிறார் பகவான். இப்போ எப்படின்னா, நம்மளுடைய வழி வழியாக வந்த அந்த பழக்க வழக்கங்களை பெரியவர்கள் நம்மளுடைய குலத்தில் என்னென்ன விஷயங்களை செய்தார்களோ அந்த விஷயத்தை செய்தே ஆக வேண்டும் என்கின்ற கட்டாயத்தில் இருக்கிறோம். ஒருவேளை நீங்கள் அந்த கடமைதனை செய்யாமல் இருந்தால் என்ன ஆகும் அப்படின்னா, இந்த உலகம் சீரழிவதை தவிர வேறு கண்டிப்பா அதிலிருந்து நம்மளால் தப்பிக்க முடியாது. தர்மத்தின்படி இந்த உலகம் நடக்காது. அப்போ மனிதர்களுடைய நிம்மதி சீரழிந்துவிடும். சுகமாக வாழ வேண்டும் என்று யார் ஒருவராலும் முடியாதபடி இந்த உலகத்தை ஆக்கிய பொறுப்பு பாருங்க, அவ்வளவு பெரிய சீரழிவுக்கு நாமே காரணமாகி விடுவோம் நீ செய்கின்ற கர்மையிலிருந்து நீ தவறினால். இப்படி இது மட்டுமல்ல, தேவையற்ற ஜனங்கள் தோன்றுவதற்கு நாமே காரணமாகி விடுவோம். வழி வழியாக வருகின்ற அந்த தர்மத்தை மீறினால் நிச்சயமாக தேவையற்ற ஜனங்கள் அப்படின்னா இதுதான் தர்மம் என்று சொல்லக்கூடிய ஒரு விஷயமே அழிந்து நிறைய தேவையற்ற ஜனங்கள் மலிந்து தர்மம் சீரழிந்து கட்டுப்பாட்டினை இழந்து யார் வேண்டுமானாலும் எப்படி வேண்டுமானாலும் இருக்கலாம், பழகலாம், வாழலாம் என்கின்ற ஒரு நிலையை இந்த உலகத்திற்கு மிகவும் ஆபத்தானது. இதை நாம் இப்பொழுதே அனுபவித்து கொண்டுதான் இருக்கிறோம் பக்தர்களே. அப்போ இதனால என்ன ஆகும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த உலகத்தில் வாழ்கின்ற அனைத்து ஜீவர்களுடைய அமைதியை கெடுக்கும் பாவம் உன்னை சேர்ந்து விடும். யாரும் நிம்மதியாக இருக்க முடியாது. உலகத்தை மாற்றும் பொறுப்பு உன்னுடையது அல்ல. உன்னுடைய குடும்பத்தை மாற்றாமல் உன்னுடைய தர்மத்தை செய்ய வேண்டிய பொறுப்பு உன்னிடத்தில் இருக்கிறது என்று எச்சரிக்கிறார் கீதாச்சாரியார். இப்போ அடுத்து மூன்றாவது அத்தியாயத்தில் 25வது ஸ்லோகம். சக்தா கர்மண்ய வித்வாம்சு யதா குர்வந்தி பாரதா குர்யாத் வித்வாம்ச ததா சக்தஸ் ஷிகீர்ஷுர் லோக சங்கிரகம்.
அப்படின்னு சொல்லிட்டு பாருங்க. இந்த உலகத்துல எல்லா ஜனங்களுமே தனக்கு எது கிடைக்குதோ அதற்காக மட்டும் ஒரு காரியத்தை செய்பவர்களாக இருக்கின்றனர். ஒரு காரியம் செய்தால் அதன் மூலமாக எனக்கு என்ன கிடைக்கும், அந்த பற்றினை வைத்து கொண்டுதான் இந்த உலகமே இயங்கிக் கொண்டிருக்கிறது. இதை காமிய கர்மம் ஒன்றை உத்தேசித்துத்தான் இறைவனுக்கே அபிஷேகம் செய்யப்படுகிறது. ஒன்னு செய்தால் இன்னொன்னு கிடைக்கும் என்பதனால் தான் அந்த காரியம் இப்பொழுது நடந்து கொண்டிருக்கிறது. இப்போ பாருங்க, இதுக்கு மிகப்பெரிய அறிஞர்களும் அவர்களுடைய கடமைகளை செய்கிறாங்க. பற்றுதல் ஏதும் இன்றி அவரவர் காரியத்தை செய்யும் இன்னும் முன்னோர்கள் இருந்து கொண்டுதான் இருக்கிறார். இப்போ இறைவன் இந்த உலகத்தை படைக்கிறான்னா நீங்கள் ஏதோ அவனுக்கு நல்லது செய்வீர்கள், அதனால் தான் சுகமாக இருக்கலாம் என்கின்ற பற்றுதல் வைத்துக்கொண்டா இந்த உலகத்தை படைத்தான்? பஞ்சபூதங்கள் இருக்கின்றன. காலையில் எழுந்தவுடன் ஒரு வெளிச்சத்தை இந்த உயிர் வாழிகள் அனைவருக்கும் கொடுக்க வேண்டும் என்று இயற்கையாக அவன் கொடுத்து கொண்டிருக்கிறான். இவர்கள் அனைவரும் எனக்கு நன்றி பாராட்டுவார்கள் என்கின்ற ஏதாவது ஒரு விஷயத்தை எதிர்பார்த்தா இந்த வெளிச்சம் கிடைக்கிறது. இதை போலவே அக்னி, நீர், இப்படி எத்தனையோ ரிஷி முனிகள், இந்த உலகத்தை காக்கும் இறைவன் எல்லாவற்றையும் எதிர்பார்த்துத்தான் இந்த உலகத்தில் செய்வேன் என்று அனைவரும் நினைத்து விட்டால் இந்த உலகம் இயங்குமா? அப்ப காமிய கர்மம் நாம் மட்டும் செய்தால் அது எந்த விதத்தில் தர்மமாகும்? ஆரம்ப நிலையிலே நீ ஏதாவது எதிர்பார்த்து இந்த காரியத்தை செய்கிறேன் என்று ஆரம்பிப்பது சரி. ஆனால் ஒரு நிலையில் இது என்னுடைய கடமை, இந்த உலகத்தில் நான் வாழ்வதற்கு எத்தனையோ விஷயங்கள் இருப்பதால் தான் நான் இயங்கிக் கொண்டிருக்கிறேன் என்கின்ற உண்மையை கடைசி வரை அறியாமல் எவன் ஒருவன் வாழ்கிறானோ அவனுடைய வீண் தானே. ஆறாவது அறிவு என்று ஒன்று நமக்கு இருக்கிறது. பிராணிகளுக்கும் நமக்கும் பெரிய வித்தியாசம் என்ன? இதுதானே. ஏன் எதற்கு என்று சிந்தித்து நம்மளுடைய சமுதாயத்தை மேம்படுத்தக்கூடிய பொறுப்பு ஒவ்வொரு ஜீவனுக்கும் இருக்கின்றது இல்லையா? நாம் எதை செய்ய வேண்டும், எதை செய்யக்கூடாது என்று பெரியவர்கள், அறிஞர்கள் எத்தனையோ விஷயங்களை சொல்லி வைத்திருக்கிறார்கள். அதையெல்லாம் மதிக்காது நான் எப்படி வேண்டுமானாலும் வாழ்வேன் என்று வாழ்வது நிச்சயமாக தர்மத்தை மீறிய செயல். இது பெருகும் பொழுது ஆரம்பத்தில் ஏதோ சுகமாக இருக்கலாம் பக்தர்களே, ஆனால் அது என்ன ஆகும் அப்படின்னா எல்லாருடைய நிம்மதியையும் அழித்து அந்த ராஜ்யம் வீழப்போவதன் அறிகுறியே இது என்று எச்சரிக்கிறார். 3வது அத்தியாயத்தில் அடுத்த ஸ்லோகம் 26. ந புத்திபேதம் ஜனயேத் அக்ஞானாம் கர்மசங்கினாம் ஜோஷயே சர்வகர்மாணி வித்வான் யுக்த சமாச்சரன். இந்த காரியங்களை ஒவ்வொரு ஜீவனும் செய்ய வேண்டும் என்று வேதங்களும் தர்மங்களும் பெரியவர்களும் ஒரு பட்டியல் வைத்து விட்டுதான் போயிருக்கிறார்கள். நாம் எங்கு பிறக்கிறோம், நம்மளுடைய குலம் என்ன, நம்மளுடைய தர்மம் என்ன என்பது அவரவர்களுக்கு விதிக்கப்பட்டது. ஆனால் இன்றைய இளைய சந்ததிகள் நான் ஏன் இதையெல்லாம் செய்ய வேண்டும் என்கின்ற கேள்வியை எழுப்புகிறார். செய்வதனால் எனக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அப்ப என்ன ஆச்சு? அதற்கு சரியானபடி பதில்களை பெரியவர்கள் தரவும் மறுக்கிறார்கள். அமாவாசையானால் பெரியவர்களை நாம் ஏதோ அவரவர்கள் குலத்தில் என்ன சொல்லி இருக்கிறதோ இப்படி எல்லாம் வழிபாடு செய்ய வேண்டும் என்று சொன்னால், நான் இப்பொழுது இங்கு செய்து கொண்டிருக்கிற விஷயம் என்னுடைய மூதாதையர்களுக்கு சென்று சேருமா என்கின்ற ஒரு கேள்வியை இளைஞர்கள் கேட்டால் அதற்கு தகுந்த பதில்களை சொல்லும் நிலையில் பெரியவர்கள் இருக்க வேண்டும். இப்போ எங்க என்ன பிரச்சனை அப்படின்னா, நம்ம தர்மங்கள் என்ன, நம்மளுடைய வேதங்கள் என்ன என்பது இப்பொழுது வாழ்கின்ற பெரியவர்களுக்கே தெரிவதில்லை என்பது மிகவும் வருத்தமான ஒரு விஷயம். ஏன்னா சிறியவர்கள் கேள்வி கேட்கும் பொழுது அவர்களை நீ கொஞ்சம் சும்மா இருக்கியா அப்படின்னு சொல்லிட்டு அவர்களை அமைதிப்படுத்துகிறோமே தவிர
இதற்காக எவ்வளவு விஷயங்கள் அறிஞர்கள் சொல்லி வைத்திருக்கிறார்கள். நிச்சயமாக இது இதனால் செய்யப்படுகிறது என்கின்ற விளக்கத்தை சொன்னால் நிச்சயமாக அவர்களும் அந்த தர்மத்தை பின்பற்றுவதற்கு வாய்ப்பு இருக்கிறது. அப்போ நாம் எதையோ குழந்தைகளுக்கு தருகிறோம். அவனுக்கு சொத்து வேண்டும், வீடு வேண்டும், வாசல் வேண்டும் என்று தருகிறோம். ஆனால் நம்முடைய தர்மம் என்ன, வழி வழியாக நீ செய்ய வேண்டிய உன்னுடைய கடமை என்ன என்பதை பெரியவர்கள் சிறியவர்களுக்கு சொல்லித்தர மறந்து விடுகிறோம். அது என்ன ஆகுது அப்படின்னு கேட்டிங்கன்னா, அந்த கலாச்சாரம் என்கின்ற ஒரு கட்டுப்பாடு என்கின்ற ஒரு விஷயமே மறைந்து விடுகிறது. பெரியவர்கள் அதனை ஊட்டவில்லை என்றால் யார் அதர்மங்களை போதிக்கிறார்களோ அந்த பக்கம் திரும்புவது இயற்கை தானே. அப்போ யார் எது நல்லது சொல்கிறார்களோ அது பக்கம் திரும்பி அதில் இருக்கக்கூடிய உண்மை என்ன அப்படின்னு சொல்லிட்டு அதையும் அறியாது பாருங்க. ஆனா கூடுமான வரை நம்மளுடைய தர்மங்கள் என்ன சொல்லி இருக்கிறதோ அதில் இருந்து விலகுவதற்குத்தான் நிறைய வாய்ப்புகள் இருக்கிறது. அதுவும் கலியுகத்துல தர்மம் மிக மிக க்ஷீணமாகி கொண்டு இருக்கிறது. இப்போ இதுல பாத்தீங்கன்னா, நாம தான் குழந்தைகளுக்கு எப்படி ஒரு தாய் அது உண்ண மறுக்கும் இருந்தாலும் அந்த குழந்தைக்கு அதை இதை வேடிக்கை பார்த்து அந்த அன்னத்தை ஒரு தாய் ஊட்டுகிறாளோ அது போல சிறிய வயதிலிருந்தே குழந்தைகளை பக்குவப்படுத்த வேண்டும். இந்த உலகத்தை படைத்தவன் இறைவன். நம்மளுடைய வம்சாவளி இப்படிப்பட்டது. காலம் காலமாக பெரியவர்களுக்கு இதையெல்லாம் செய்ய வேண்டும். வார்த்தை தடிமனாக கூடாது. பெரியவர்களை மதிக்க வேண்டும், காப்பாற்ற வேண்டும். இதை எப்படின்னா பக்குவமாக அந்த குழந்தைகளுக்கு ஊட்டும் பொறுப்பு ஒவ்வொரு பெற்றோர்களுக்கும் உண்டு. ஆனால் பெற்றோர்களே அவர்களுடைய தர்மத்தை மாறி நடக்கும் பொழுது அதன் மூலமாக வருகின்ற குழந்தைகளிடமிருந்து நாம் எப்படி தர்மங்களை எதிர்பார்க்க முடியும்? அப்போ சீர் அழிவை நோக்கித்தானே இந்த உலகம் சென்று கொண்டு இருக்கிறது. அப்ப என்ன ஆச்சு? கூடுமான வரை கலியுகம் இப்படித்தான் நடக்கும் என்பது இறைவன் விதித்தது. ஆனால் நம் குடும்பத்தை நாம் காப்பாற்றிக் கொள்ளலாம். அதிலாவது நீங்கள் பொறுப்பாக நடந்து கொள்ள வேண்டும் என்று கீதாச்சாரியார் கூறுகிறார். அடுத்து 3வது அத்தியாயத்தில் 27வது ஸ்லோகம். பிராக்ருதே கிரியமானானி குணை கர்மாணி சர்வஷஹ அகங்கார விமூடாத்மா கர்த்தாகம் இதி மன்யதே அப்படின்னு சொல்லிட்டு பாருங்க. ஒரு ஆத்மா இந்த உலகத்தில் எது நடந்தாலும் இதை நான் தான் செய்கிறேன் என்கின்ற அகங்காரம் அனைவருடைய மனதிலும் இருக்கிறது. வார்த்தைக்கு வார்த்தை அவர்கள் பேசும்போது என்ன அது அப்படின்னு கேட்டீங்கன்னா, இதை நான் தான் செய்தேன், இது என்னுடைய வீடு, என்னுடைய குடும்பம், என்னுடைய குழந்தை, இது என்னுடைய சாதனை என்று ஒவ்வொரு விஷயத்தையும் சொல்லி சொல்லி நான் 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 என்கின்ற விஷயத்திலிருந்து யாராலும் வெளியே வர முடியவில்லை. அதில் ஒரு மயக்கம் ஏற்பட்டு விடுகிறது. அந்த ஆத்மாவே மயங்கி பாருங்க. இந்த பௌதீக விஷயம் அப்படின்னு சொல்லுங்க 3 குணங்களால் நடைபெறுகின்ற ஒவ்வொரு ஜீவனும் இந்த உலகத்தில் பிறக்கும் பொழுது 3 குணங்களை உள்ளடக்கியே பிறக்கிறார். சாத்வீக குணம், ராஜச குணம், தாமச குணம் அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொரு குணம் நம்மிடத்தில் இருக்கும் பொழுது நம்மளுடைய செயல்கள் மாறுபடுகின்றன. அதனாலதான் பெரியவர்கள் சாத்வீகம் மூலமாக செய்கின்ற வேலையை அதிகாலை வேளையில் செய்தார்கள். இறைவனை கும்பிடுவது, குளிப்பது, தீபம் ஏற்றுவது, மந்திரங்கள் சொல்வது, இதெல்லாம் எப்படின்னா நடக்கும் பொழுது மனம் சாந்தியாக இருக்க வேண்டும், வேறு எந்த சிந்தனையும் இருக்கக்கூடாது. சாத்வீக குணம் மேலெழும்பும் செயல்களை எல்லாம் காலை நேரத்தில் வைத்தார்கள். அந்த பூஜைகளை எல்லாம் முடித்து எப்பொழுது வீட்டை விட்டு வெளியே செல்கிறானோ, இந்த உலகத்தில் தான் வாழ்வதற்கு பொருளீட்ட வேண்டும் என்று வரும் பொழுது அந்த சாத்வீக குணம் கொஞ்சம் மறைந்து ராஜச குணம் ஆரம்பிக்கின்றது. அந்த ராஜச குணத்தோடே இந்த உலகத்தில் அங்கும் இங்கும் சுற்றி அலைந்து பொருளை ஈட்டுகிறார்.
இரவு நேரம் வந்தவுடன் தாமச குணம் தலையெடுக்கிறது. அதனால்தான் தூங்கி விடுங்கள், நிறைய தவறுகள் நடக்காமல் இருக்கும் என்று ஒரு அமைப்பை ஏற்படுத்தி இருக்கிறது. இப்போ இந்த 3 குணங்கள் மூலமாக நம்மால் நடைபெறுகின்ற அந்த செயல்கள் அனைத்தும் நானே செய்கிறேன். இப்போ நல்லது செஞ்சாலும் அதற்கு காரணம் நான் தான் அப்படின்னு சொல்லிட்டு அந்த அகங்காரத்தோடு இன்று திரிகின்ற ஆத்மாக்கள் நிறைய இருக்கின்றன. இறைவன் மட்டும் நம்மளுடைய உடம்பில் இருந்து கொண்டு அந்த இயக்கத்தை நடத்தாவிட்டால் ஒரு துளி காரியமும் ஒரு ஜீவனால் நடத்த முடியாது என்கின்ற உண்மையை அவன் அறிவதற்குள் அவனுக்கு வயது முதிர்ந்து விடுகிறது. அவனுடைய வாழ்க்கையையும் முடித்து கொள்கிறான். பக்தர்களே, மேலும் பகவான் கிருஷ்ணர் என்ன கூறுகிறார் என்பதனை நாளையும் பருகலாம். சர்வம் ஸ்ரீ கிருஷ்ணார்ப்பணமஸ்து. ஹரே ஸ்ரீனிவாசா.